அதாவது முகம்மது பந்தர்லேருந்து ஒரு சகோதரிங்கிறவங்க கேட்குறாங்க, 100 கொலைகள் செய்தவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற ஹதீஸு தவறானது என்று கூறி வந்த தாத்தாஜாவினர் தற்போது மறு ஆய்வு செய்து அந்த ஹதீஸு சரியானது என்று ஒரு ஆக்கத்தை வெளியிட்டிருக்கிறார்களே, அது சரியா? இதுதான் முதலாவது கேள்வி. அதாவது 100 கொலை செஞ்சவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதாங்கிற அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹதீஸுடைய வாசகத்தை முதல்ல நான் வாசிச்சிட்றேன். பிறகு அதில் உள்ள என்ன கேள்வி கேட்கணுமோ அது ரெண்டாவது கேட்போம். ஹதீஸுடைய வாசகம் என்னென்னு கேட்டால், புகாரியில் வரக்கூடிய 3470வது ஹதீஸ். கான ஃபி பனி இஸ்ராயீல ரஜுலுன், இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார். கத்தல திசாத்தம் திசைன இன்சானன், 99 பேரை அவர் கொலை செய்து விட்டார். சும்ம ஹரஜ எஸ்ஸாலு, பிறகு அவர் கேள்வி கேட்பதற்காக புறப்பட்டார். ஃபதா ராஹிபன், ஒரு ராஹிப்னா யூத மதத்தினுடைய ஒரு மார்க்க அறிஞர், அவரிடத்தில் வந்தார். வந்து ஃபஸஅலஹு, அவரிடத்தில் கேட்டார், ஹல்மின் தௌபா, இதுக்கு எனக்கு தௌபா எனக்கு இருக்குதா? இவ்வளோ 99 கொலை செஞ்சிட்டேனே, எனக்கு தௌபா பாவ மன்னிப்பு இருக்குதா என்று கேட்டார். கால, அப்போ அந்த பாதிரியார் சொன்னார், லா, மன்னிப்பே கிடையாது அப்படின்னோடனே கத்தலஹு, அவரையும் கொன்று விட்டார். கொண்டுட்டு ஃபஜால யஸலு, மறுபடியும் கேள்வி கேட்பதற்காக புறப்பட்டார். காலலஹு ரஜுலுன், அப்போ ஒரு மனிதர் அவரிடத்தில் சொன்னார், ஏத்தி கரியத்த கதாவ கதா, நீ இந்த ஊருக்கு போ, ஒரு ஊரை சொல்லி நீ இந்த ஊருக்கு போயிரு அப்படின்னு அவர் சொன்னாராம். சொன்ன உடனே அதரகஹுல் மௌத்து, அவருக்கு மரணம் வந்து விட்டது. போகிற வழியில் திருச்சியிலேருந்து மதுரைக்கு போக சொல்கிறான்னு வைங்களேன், ரெண்டுக்கும் இடையில் அவர் மரணித்து விட்டார். ஃபனா அபி சதுரிஹி நஹவா, அவருடைய நெஞ்சத்தை வந்து அந்த போகிற ஊர் இருக்குல்ல அந்த ஊரை நோக்கி திரும்பிய நிலையில் அவர் மரணித்து விட்டார். மரணித்த உடனே ஃபகுத்த சமத்து ஃபீஹி மலாய்கத்துர் ரஹ்மத்தி, அவர் விஷயமாக ரஹ்மத்துடைய இறை அருளுக்குரிய வானவர்களும் மலாய்கத்துல் அதாபி, இறைவனுடைய தண்டனையை கொண்டு வர்ற வானவர்களும் அவர் விஷயமாக தர்க்கம் செய்து கொண்டார்கள். இதை யார் கணக்கில் சேர்ப்பது அப்படின்னு சொல்லி. ஃபவுஹல்லாஹு இலா ஹாதிஹி, இவர் நடு சென்டரில் தான் மூத்தா போயிட்டார். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், அந்த பூமிக்கு அந்த ஊர் எந்த ஊருக்கு போனாரோ அந்த ஊருக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். என்ன அறிவித்தான்னா, அந்த கர்ரபி, நீ இவர் கொஞ்சம் நெருங்கி வந்துரு. அதுக்கப்புறம் வவுஹல்லாஹு இலா ஹாதிஹி, புறப்பட்ட ஊர் இருக்குல்ல அந்த ஊருக்கு அல்லாஹ் அறிவித்தான், அந்த பாதி, நீ கொஞ்சம் பின்னாடி போயிரு. அதுக்கப்புறம் கால அல்லாஹ் சொன்னால், கீசுமா பைனகுமா, அப்போ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட அளவை அளந்து பாருங்கள். அளந்து பார்த்த உடனே உஜித இலா ஹாதிஹி அக்ரப பிஷிபரின், எந்த ஊரை இன்னைக்கு போனாரோ அந்த ஊருக்கு ஒரு ஜான் அதிகமாக நெருக்கமாக இருக்கார். இந்த ஊர்லேருந்து ஒரு 20 ஜான் என்று சொன்னால் அந்த ஊர்லேருந்து 19 ஜான் இருக்கிறது, கொஞ்சம் நெருக்கமாயிட்டார். அந்த மாதிரி ஒரு ஜான் அளவுக்கு என்ன செய்யுது, டிஃப்ரெண்ட் வருது. டிஃப்ரெண்ட் வந்தவுடனே அவர் எந்த ஊரை நோக்கி போனாரோ அந்த ஊருக்கு அருகில் அவர் இருந்தார் என்று கணக்கெடுத்து ஃபகுஃபிரலஹு, அவருக்கு மன்னிக்கப்பட்டது. இதுதான் அந்த 100 கொலை சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸுடைய நேரடி வாசகம். இதே ஹதீஸ் இன்னும் பல நூல்களில் வருது. முஸ்லீம்ன்ற நூலை மட்டும் எடுத்துக்கொள்வோம், சில கூடுதல் வாசகம் வர்றதுனால. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கான ஃபீமன் கான கபுலக்கும் ரஜுலுன், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார். கத்தல திசாத்தம் செய்யின நஃப்சன், 99 உயிர்களை அவர் கொன்று விட்டார். ஃபஸஅல, அவர் விசாரித்தார், அன் ஆலமி அகலில் அருளி, இந்த பூமியிலே ரொம்ப பெரிய அறிவாளி யார் என்று விசாரித்தார். ஃபுதுல்ல, அவருக்கு கூறப்பட்டது, அலா ராஹிபின், ஒரு பாதிரியாரை பற்றி சொல்லப்பட்டது. அவர் தான் நம்ம பெரிய ஸ்காலரு, அவர்கிட்ட போங்க. ஃபஅத்தாஹு, இவர் அந்த பாதிரிட்ட வர்றார். ஃபகால, அவர் சொன்னார், இன்னஹு கத்தல திசாத்தம் திசைன நஃப்ஸா, தான் 99 பேரை கொலை செய்து விட்டதாகவும், ஃபஹல்லஹு மின் தௌபத்தின், தனக்கு தௌபா இருக்குதா என்றும் அவர் கேட்டார். பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்குமாண்டு. ஃபகால, அந்த பாதிரியார் சொன்னார், லா, கிடைக்காது. கத்தலஹு, அவரை கொன்று விட்டார். கொண்டு கம்மல பிஹி மேத்தன், அதை கொண்டு 100 கொலை ஆக்கிவிட்டார். 99 ஏற்கனவே இருந்துச்சா இல்லையா, இதையும் சேர்த்து 100 ஆகிவிட்டது.
அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்னா சும்மா சாலை மறுபடி விசாரித்தார். ஆலமி அகலில் அருளி, இந்த பூமியிலேயே ரொம்ப பெரிய அறிவாளியார்னு கேட்குறாரு. ஃபொத்துல் அலா ரஜுலின் ஆலிமின், ஒரு ஆலிம் ஒரு மார்க் அறிஞரை அவருக்கு எடுத்து சொல்லப்பட்டது. இப்போ அவர் சொன்னார், இன்னஹு கத்தல மேத்த நப்சின், தான் 100 பேரை கொன்று விட்டதாகவும், ஃபஹல்லஹு மின் தௌபத்தின், தனக்கு தௌபா இருக்குதா என்றும் அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் சொன்னார், நாம் இருக்குது, தௌபா இருக்குது. உமை யஹூலு பைனஹு பைன தௌபத்தி, உனக்கும் தௌபாவுக்கும் மத்தியில் எவன் குறுக்க வர்றது? நீ ஒரு அடியான் அல்லாஹ் பண்ணிக்கிறவன், அல்லாவுக்கும் தௌபாவுக்கும் மத்தியில் யார் குறுக்க வர முடியும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார், அந்த அறிஞர் சொல்கிறாரு, இன் தலிக், நீ புறப்பட்டு போ, இல்லை அருளி கதாவ கதா, இன்னென்ன ஊருக்கு ஏதோ ஊருக்கு போ. ஏன்னு கேட்டால் இப்போ இன்ன பிஹா உனாசன், அந்த ஊரில் சில மக்கள் இருக்கிறார்கள், யாபுதூன் அல்லாஹ, அல்லாவை வணங்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்கிற ஒரு ஊர், அந்த ஊருக்கு போயிரு. ஃபாபுதில்லாக மாகும், அவங்களோட சேர்ந்து நீ அல்லாவை வணங்கு. ஒலா தர்ஜையில் அருளிக்க, உன்னுடைய ஊருக்கு திரும்பிடாத. ஃபைனாக அருள் சவையின், அது கெட்ட ஊராக இருக்குது, அந்த ஊரில் இருந்து தான் நீ கொலையெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிற, அந்த ஊரை விட்டுட்டு நல்ல ஊருக்கு போயிரு அப்படின்னு ஃபன் தலக்க அவர் புறப்பட்டார். ஹத்தா இதான் அசபத் தரிக்க, பாதி தூரத்தை அடைந்த உடனே அத்தாகுல் மௌத்து, அவருக்கு மௌத்து வந்து விட்டது. வந்த உடனே ஃபக்த சமத்து பீஹி மலாய்க்கத்து ரஹமத்து மலாய்க்கத்துல் அதாபி, ரஹமத்துடைய அருளுடைய வானவர்களும் அதாபுடைய வேதனை தரக்கூடிய வானவர்களும் சண்டை செய்து கொண்டார்கள். இது நான் எடுத்துக்கொள்வதா அவர் எடுத்துக்கொள்வதா என்று சர்ச்சை செய்தார்கள். இப்போ காலத்து மலாய்க்கத்து ரஹமத்தி, ரஹமத்துடைய மலக்குகள்லாம் சொன்னாங்களாம், ஜா தாயிபன், அவர் தௌபா செய்தவராக, முக்குபிலன் பி கல்பிஹி இலல்லாஹி, தன்னுடைய உள்ளத்தால் அல்லாவை முன்னோக்கியவராக வந்திருக்கிறார், அதனால் நான் தான் இவர் எடுத்துக்கிறேன் அப்படின்றாராம். இப்போ காலத்து மலாய்க்கத்துல் அதாபி, அதாபுடைய மலக்குகள் சொன்னார்கள், இன்னஹு லம் யாமல் ஹைரன் கத்து, இவர் ஒரு நல்லதுமே செஞ்சதில்லை, அதனால் அதாபுக்கு தான் இவர் தகுதியான ஆள், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஃபத்தாஹு மலக்கும், அந்த நேரத்தில் ஒரு வானவர் வந்தார். ஃபி சூரத்தி ஆதமியின், மனித வடிவத்தில் வந்தார். வந்தவுடனே ஃபஜாலுஹு பைனஹும், அந்த 2 மாணவர்களும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இவரை நடுவர் ஆக்கி கொண்டார்கள். இந்தாப்பா எங்களுக்குள்ள ஒரு சண்டையாக இருக்குது, நீ எங்களுக்கு தீர்ப்பளின்னு சொன்னாங்களாம். ஃபகால், அவர் சொன்னார், கீசு மா பைனல் அருளைனி, அந்த இவர் செத்து கிடக்கிறார்ல இந்த இடத்துல இருந்து 2 ஊருடைய தூரத்தை அளந்து பாருங்கள். அளந்து பார்த்தவுடனே ஃபைலா ஐயத்திஹிமா கான அதுனா, எந்த ஊருக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறாரோ பொகுவலகு, அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் ஆக்கிருங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அளந்தாங்களாம். அளந்த காசூஹு, அவரை அவரிடமிருந்து எந்த ஊருக்கு போகிறாரோ அதன் தூரத்தை அளக்குறாங்க, எந்த ஊர்லேருந்து புறப்பட்டாரோ அந்த தூரத்தையும் அளக்குறாங்க. அளந்த உடனே இப்போ வஜதூஹு அதுனா இல்லை அருளில்லத்தி அராத, அவர் எந்த ஊரை நோக்கி போனாரோ அதுக்கு நெருக்கமாக இருப்பதை கண்டார்கள். கண்டவுடனே ஃபகவல்லத்து மலாய்க்கத்து ரஹமத்தி, ரஹமத்துடைய மலக்குமார்கள் அவரை கைப்பற்றி கொண்டார்கள். இப்படிங்கிறது தான் அந்த 2 ஹதீஸுடைய விஷயம். இந்த ஹதீஸ் இது தவறான ஹதீஸ் என்று சொல்லி இந்த டிஎன்டிஜேக்காரங்க தான் ஏற்கனவே என்ன செஞ்சாங்க, மறுப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு இப்போ நாங்கள் மறு ஆய்வு செஞ்சோம், மறு ஆய்வு செய்யும் பொழுது இதில் இந்த ஹதீஸ் மறுக்க தேவையில்லை, நல்ல ஹதீஸ் தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, மறு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மறு ஆய்வுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, முதல் விஷயமாக இவர் மன்னிக்கப்பட்டார்ல, மன்னிக்கப்பட்டதுக்கு அதாவது எதுக்கு ஒரு ஹதீஸை நிராகரிக்கிறோம் என்ற ஒரு பேசிக்கரும் இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல் ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லி இந்த 4 பாயிண்ட்டுமே தப்பு அப்படின்னு இவங்களா 4 பாயிண்டை, அதில் கேட்க வேண்டிய கேள்வி வேறு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய விஷயம் வேறு, அதையெல்லாம் கண்டுக்கிறாமல் முதல்ல என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் கொலைக்கு மன்னிப்பு உண்டான்னு தலை போட்டாங்க. கொலைக்கு மன்னிப்பு உண்டுங்கிறதுக்குரிய ஹதீஸெல்லாம் எடுத்து கொண்டாந்து போட்டு, கொலை செஞ்சால் நல்லா மன்னிப்பான்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு, கொலைக்கு மன்னித்தல் என்பது உள்ளது தான். ஒரு கொலையாக இருந்தால் 100 கொலையாக இருந்தால் என்ன, கொலையும் மன்னிக்கத்தக்க ஒரு குற்றம் தான் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த கொலை செஞ்சவர் மன்னிக்கப்பட்டார் என்பது நம்ம மறுக்க தேவையில்லை. அதாவது நம்ம எதுக்கு மறுத்தோன்னு விளங்கலை, அவருக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா என்பதற்காக வேண்டி நம்ம இதை மறுக்கலை. இதில் சொல்லப்படுற பல விஷயத்தை நான் ஹதீஸை வாசித்து காட்டிட்டேன். பல விஷயங்கள் அதில் வருகிறது. ரொம்ப இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமானது, மலக்குகளை பற்றிய நம்பிக்கைக்கு மாற்றமானது,
ப்ராக்டிக்கலாக ஒரு நடைமுறைக்கு மாற்றமானது நிறைய அம்சம் அதில் இருக்கிறது. அதையெல்லாம் கவனிக்காமல் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? அவர் மன்னிக்கப்பட்டான்னு வருதில்ல, மன்னிக்க மாட்டானா? அதனால் ஒரு கொலை எல்லாம் கொலைக்கு மன்னிக்கிற ஹதீஸு அதெல்லாம் எடுத்து போட்டு அதை மன்னித்த மாதிரி இவரே எல்லாம் மன்னிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி கொலைக்கு மன்னிப்பு உண்டாங்கிறதுக்கு போட்டு எழுதியிருக்கிறாங்க. தெரிஞ்சது எழுதுறாங்க. எதுக்குடா இந்த ஹதீஸை மறுத்தீங்கிறது கிடையாது. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஆய்வு செஞ்சாங்களாம். நீண்ட ஆய்வு செஞ்ச அந்த ஆய்வு லட்சணத்தை வந்து நான் கேட்குற இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அந்த ஆய்வில். ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ஊரை வைத்து மன்னிப்பு வழங்கப்படும், மையமாக வைத்து மன்னிப்பு வழங்கப்படுமா அப்படின்னு போட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வி எழுப்பி ஊரை வைத்துலாம் மன்னிப்பு வழங்கலை, அவர் தௌபா தௌபாவனால தான் மன்னிக்கப்பட்டுச்சு, அந்த ஊரில் நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அதை நோக்கி அவர் போனாருங்கிற வகையில் செய்யப்பட்டுச்சுன்னு அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. அடுத்து தொலைவை அளந்து பார்க்க சொல்லுவானா அல்லாஹ் அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு ஒரு ஊரை நெருக்கமாக்குவானான்னு போட்டு அல்லாஹ் மன்னிக்க நினச்சிட்டான்னு சொன்னால் எதை வேணாலும் காரணமாக்குவான். ஒரு பூனைக்கு தண்ணி கொடுத்ததுனால கூட, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால கூட ஒரு பெண்ணை சொர்க்கத்துக்கு போகலையா? அந்த மாதிரி அல்லாஹ் வந்து மன்னிக்க நினச்சாண்டா எந்த காரணத்தை வேணாலும் செய்வான். மாணவர்கள் சர்ச்சை செய்வார்கள். அடுத்து ஒரு கேள்வி கூட 4 கேள்வி எழுப்பிக்கிட்டாங்க. இந்த ஹதீஸில் எழுப்ப வேண்டிய கேள்வி வேறு இருக்கிறது, எழுப்பக்கூடாத கேள்விங்களாம் எழுப்பிக்கிட்டு மாணவர்கள் சர்ச்சை செய்வாங்களே, நிறைய செஞ்சுருக்கிறாங்களே. வானவர்கள் வந்து ஒருத்தர் தொழுகையில் ரப்பனா லக்கல் ஹம்தன் கசீரன் தையிபன்னு போடுவார்ல, அதை நான் எடுப்பதா நீ எடுப்பதான்னு மலக்கள் போட்டு கொண்டார்கள் வரதெல்லாம் கொண்டாந்து போட்டு, அதனால் வானவர்கள் சர்ச்சை பண்ணதுனால இந்த ஹதீஸ் தப்பா இப்படின்னு இந்த 4 தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 கேள்வியை அவங்களா கிளப்பிக்கிட்டு இந்த ஹதீஸ் அப்படியே டோட்டலாக இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய விஷயம்லாம் அதில் இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்கல. கொலைக்கு மன்னிப்பு உண்டுங்கிறலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இந்த ஹதீஸ் சரி. அதே மாதிரி வந்து ஒரு அல்லாஹ் அளந்து பார்க்க சொல்லுவானா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கிட்டு அதனால் அல்லாஹ் ஒரு மன்னிக்க நினச்சாண்டா ஏதோ ஒரு காரணமாக ஆக்குவான் அப்படிங்கிற மாதிரி வானவர்கள் சர்ச்சை பண்ணுவார். அப்போ இதுக்கு தான் இந்த ஹதீஸை மறுத்துருக்காங்க போல இருக்குது. இவங்க மறுத்ததை எதுக்கு மறுக்கிறோங்கிற ஒரு நாலேஜ் இல்லாமல் மறுத்துருக்குறாங்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு வாங்க, இந்த ஹதீஸில் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். முதலாவது, இந்த ஹதீஸில் இவர் வந்து 100 கொலை செஞ்சுருக்கிறார். 100 கொலை செய்கிறதுங்கிறது ஒரு குண்டு வச்சு ஒரே நேரத்தில் கொள்றதில்ல, ஒத்தியாக கொள்வது தான் கொலை, அந்த காலத்து கொலைங்கிறது. 100 கொலை ஒருவர் செய்கிறாருன்னு சொன்னால் 100 கொலையை செஞ்சுட்டு ஒரு மனுஷன் வாழ முடியுமா? ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான்னு சொன்னாலேயே அந்த கொலை செய்யப்பட்டவனுடைய வாரிசு குடும்பத்தாரெலாம் இருப்பாங்க. அங்கே எது பனி இஸ்ராயில் நடந்துச்சுங்கிறாங்க. பனி இஸ்ராயில்களுக்கு வந்து ஒரு சட்டமே இருந்துச்சு. என்ன சட்டம் இருந்துச்சு? இஸ்ராயில் மக்களுக்கு மின் அஜலி தாலிக்கு கத்தபுனா அலா பனி இஸ்ராயில் மக்களுக்கு நாம் விதியாக ஆக்கியிருக்கிறோம். அன்னஹு மண் கத்தல நப்சம்பி கைரி நப்சின் அவ் ஃபசாதின் ஃபில்லர்லி, பூமியில் எந்த ஒரு குழப்பமும் செய்யாத நிலையில் அநியாயமாக ஒரு உயிரை ஒருத்தர் கொன்றானையானால் இப்போ கண்ணமா கத்தலன் நாச ஜமியா, அவன் எல்லா மக்களையும் கொன்றவன் போல ஒரு எச்சரிக்கை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இது 5:32, அதே மாதிரி 5:45 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு கத்தமுனா அலேஹிம், இஸ்ரேல் மக்களுக்கு நம்ம விதியாக ஆக்கியிருந்தோம். அண்ணன் நப்ச பின் நப்சி, உயிருக்கு உயிர், ஒல் ஐன பில் ஐனி, கண்ணுக்கு கண், ஒல் அன்பு பில் அன்பி, மூக்குக்கு மூக்கு, ஒல் ஊதன பில் ஊதனி, காதுக்கு காது, ஒ சின்ன பிசின்னி, பல்லுக்கு பல்லு, ஒல் யுரோக்கு சாது, மற்ற காயங்களும் அது சரியாக கணக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்று நம்ம எழுதினோம் இருக்கிறது 5:45. அப்போ பனி இஸ்ராயில் சமுதாயத்தில் ஒருத்தன் கொலை பண்ணியிருந்தான்னு சொன்னால் அவனை கொன்றுவாங்க. இந்த ஃபத்வாலாம் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. வணங்குதா? பனி இஸ்ராயில் 100 கொலை செஞ்ச ஒருத்தர் இருந்தார்னு வருத, 100 கொலை செஞ்சார்னு சொன்னால் அது வந்து காட்டுமிராண்டி சமுதாயமாக, வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், அந்த வேதத்தை வந்து அன்றைக்கு கரெக்டாக கடைப்பிடிக்கிற ஒரு சமுதாயம். வேணுங்கதா? அவங்களும் நல்ல மக்களை தானே இருந்திருப்பாங்க, ஒரு நபியுடைய உம்மத்தை தானே இருந்திருப்பாங்க. அப்போ அந்த வேதத்தை கடைப்பிடிக்கிற ஒரு மக்களில் ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான்னு சொன்னால் ஒரு கொலைக்கே அவனை தீர்த்துருவாங்க. ஒரு கொலையை மறைச்சி கரைச்சி தப்பிச்சிட்டான்னு வைங்க, 2வது கொலை, ஒரு 3வது கொலை, ஒரு 5 கொலையில் கூட மாட்டானா? இவன் 99 பேரை கொண்டிருக்கிறான். 99 பேரை கொண்டிருக்கிறான்னா அப்போ சின்ன எடுத்துக்கெல்லாம் கொள்ளுவான் பிறருக்கு. அந்த மாதிரி இருந்தானேயானால் அந்த ஒரு சமுதாயம் வந்து 100 கொலை செய்கிற அளவுக்கு விட்டு வைக்குமா? ஒரு கிராமத்தில், இன்றைக்கி நாகரிக காலத்தோட ஒரு கிராமத்தில் ஒருத்தன் ஒரு கொலை செஞ்சான்னு சொன்னால் அப்படி தப்பிச்சு ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான். 2 கொலை செய்வான். அப்புறம் என்ன ஆகுண்டா, என்னடா எல்லாம் மீறி போகிறானே, இவனை போட்டு தள்ளணுமேங்கிற மாதிரி அந்த கொல்லப்பட்டவனுடைய வாரிசுகளை போய் இணைஞ்சிருவாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. அரசாங்கத்தில் தண்டிக்காட்டால் கூட அந்த பாதிக்கு 100 பேரை கொண்டுன்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு 10 வாரிசு இருப்பான். அப்போ 1000 பேராச்சு.
அப்போ 1000 பேர் என்ன செய்வான்டா, இவனை எப்படியா காலி பண்ணணும்னு நிற்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது இவன் சாதாரணமாக பாதிரிட்ட பத்துவா கேட்குறான். அடே உனக்கு மரண தண்டனை தான்டா இருக்குதுன்னு சொல்லி அவரை சொல்லணுமா இல்லையா? அவரை சொல்லலை. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இப்படி 100 கொலை செஞ்சவன்லாம் இருக்க முடியாதுங்க, அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருக்க முடியாது. அப்போ இஸ்ரவேல் சமுதாயத்தில் இப்படி தான் இருக்குன்றத அல்லாஹ் ஒரு விதியாக்கி வைத்திருக்கிறான். பொதுவாக எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி, கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால் அதை லேசாக எடுத்துக்கிற மாட்டாங்க. அந்த சமுதாயம் எடுத்துக்கொண்டாலும் அந்த கொலை செய்யப்பட்ட வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா, கொலை செய்யப்பட்ட நபருடைய வாரிசுகள், அவங்க என்ன செய்வாங்கன்னா கணக்கு தீர்ப்பாங்க. தண்டிக்கப்படலைன்னு சொன்னால் இவனை அப்போ முடிச்சிருப்பாங்க. அப்போ 100 கொலை செஞ்சுட்டு திமிரா நடமாடுறான், அந்த பாதிரியாரையும் போய் கொள்றான்னு சொன்னால் இப்படியான ஒரு சம்பவம் நிகழ முடியாது. 1 கொலை செஞ்சான் 2 கொலை செஞ்சான்டா என்ன செய்யலாம், அதை ஏற்றுக்கலாம். 100 கொலை செஞ்சாங்கிற அப்போ இந்த விஷயத்துக்கு இப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கலான கேள்வி தான், பேசிக்கான மார்க்க ரீதியான கேள்வி. அது தனி, எதுவும் மார்க்க ரீதியானது தான் இருந்தாலும் இதை என்ன செய்வாங்க, அவன் தப்பிச்சிருப்பான் மாட்டாமல் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி சொன்னாலும் சரி தான், அது 100 கொலை செய்து ஒருத்தன் சர்வசாதாரண நடமாடினான் என்பது அது ஏற்கத்தக்க ஒரு சம்பவமாக இருக்க முடியாது. இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. இந்த சந்தேகத்துக்கு அவங்களுடைய ஆய்வில் பதில் இருக்குதா? ஆய்வுன்னு இருக்காங்களே, இந்த கோணத்தில் பதில் சொன்னாங்களான்னா அது இல்லை. அதுக்கடுத்தது ஒரு மலக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் பேசிக்காக விளங்கி வச்சுருக்கிறோம். மலக்குன்னா என்னென்னு கேட்டால், உயிரை கைப்பற்றுற மலக்குகள் இருக்கிறாங்க. அதுக்கு ஆளை அல்லாஹ் நியமிச்சிருவான். உயிரை மலக்குள் மௌத்தை பற்றி நம்மளுடைய நம்பிக்கை என்ன? நான் இருக்கிறேன்டா, என்னை மௌத்தாக்குறதுக்கு ஒரு மலக்கு அல்லாஹ் என்னை படைக்கும் போதே நியமித்து வச்சுருக்கிறான். அவர் என்னோட இருப்பார். எப்போ டைம் வருதோ உயிரை எடுத்துகிட்டு போயிடுவார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வானவர் எல்லாம் நியமிச்சு விட்டான். அப்படி நியமித்து உயிரை வாங்குவார்கள் என்று இருக்கே தவிர, அந்த ஒருத்தனை உயிரை வாங்கும் பொழுது ரஹமத்து மலக்கையும் கூப்பிட்டு அதாப் மலக்கையும் கூப்பிட்டு நீங்கள் போய் டிஸ்கஷன் பண்ணி யார் உயிரை வாங்குறேன்னு முடிவெடுங்கன்னு ஒன்று மலக்குகளை பற்றி அவர் இருக்கா? மலக்குகள் சம்பந்தமாக இவர் விஷயமாக எதுக்கு மலக்குகள் சர்ச்சை பண்ணணும்? உயிர் எடுக்கிற விஷயம் தானே. அதில் உயிரை எடுக்கிறதுக்கு தான் சர்ச்சை பண்ணணுமே தவிர, செத்துட்டா இருந்தால்தான், செத்ததை பணத்தை தூக்கிட்டு போட்டு சர்ச்சை பண்ணாங்களா? அவர் இறந்துட்டார். இறந்த உடனே தான் 2 மலக்குகள் வர்றாங்க. யார் வர்றா? ரஹமத்து மலக்கு வர்றாங்க, அதாபுடைய மலக்கு வர்றாங்களாம். நான் தான் எடுத்துக்கிறேன் பாடி எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறாங்க? அப்போ முதல்ல உயிரை கைப்பற்றுவதற்கு தான் அந்த மலக்குகள் சர்ச்சை பண்ணாங்கன்னு சொன்னால், அவனை உயிரோடு வச்சுக்கிட்டு அந்த சர்ச்சையை பண்ணியிருப்பாங்க. அந்த நேரம் வந்துருச்சு, நீ உயிர் எடுக்கிறியா நான் உயிர் எடுக்கிறியான்னு சொல்லி அவன் பாடியாக போயிட்டான். பாடியாக போனாலும் அளந்து பார்க்குறாங்க. உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சுருப்பாங்க? இதில் சர்ச்சை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரஹமத்துடைய மலக்கு என்ன செய்வார்? ஒரு அடி முன்னாடி தள்ளி விட்டவனு மோத்தாக்கியிருப்பார். அந்த அப்படி அப்போ இந்த கருத்துப்படி பார்த்தா, அப்போ முதல்ல என்னென்னு கேட்டால், வானவர்களை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது? இதில் வரக்கூடிய வாசகம் என்ன தெரியுமா? அதிர கஹுல் மௌத்து. புகாரில் வரக்கூடிய வாசகம் என்ன? மரணம் அவருக்கு வந்து விட்டது. வந்ததுக்கு பிறகு தான் ஃபக்த சமத்து பீஹி மலாய்கத்து ரஹமத்தி மலாய்கத்துல் அதாபி, அவர் விஷயமாக ரஹமத்துடைய மலக்குகளும் அதாபுடைய மலக்குகளும் சர்ச்சை செய்தார்கள். எப்போ சர்ச்சை செய்கிறாங்க? செத்த பிறகு சர்ச்சை செய்கிறாங்கன்னு கேட்டால், செத்த பிறகு எதுக்கு அந்த பாடிக்கு எதுக்கு சர்ச்சை பண்ணணும்? செத்தவுன்னு தான் அந்த மலக்குள் மௌத் எடுத்துகிட்டு போயிடுவார. எடுத்துகிட்டு போய் என்ன செய்வார்? அவர் இல்லையனுக்கு சிஜின்லேயே கொண்டு போய் பதிவு பண்ணிவிட்டு மலை கபரு கொண்டு போயிடுவார. ஆலமுல் பர்சவுக்குள்ளே போயிடுவாங்களே, அங்கேயில் போய்கிட்டே அதாப உண்டா இல்லையாங்கிறத பற்றி பேசணும். அப்போ செத்து போன ஒரு ஆள் விஷயமாக மலக்கு எதுக்கு சர்ச்சை பண்ணுறாங்க? அப்படி வருது. அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டால், அதுலேயும் அப்படி தான் வருது. முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹத்தா இதா நசபத் தரீக, அவர் பாதி வழியை அடைந்த உடனே அத்தாகுல் மௌத்து அவருக்கு வந்து விட்டது. வந்த உடனே ஃபக்த சமத்து வீஹி மலாய்கத்து ரஹமத்தி ஓ மலாய்கத்துல் அதாபி, ரஹமத்துடைய மலக்குகளும் அதாபுடைய மலக்குகளும் அவர் விஷயமாக சண்டை போட்டு கொண்டார்கள் அப்படின்னு வருது. அப்போ நம்ம குர்ஆனில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், உயிரை கைப்பற்ற மாணவர்கள் வருவாங்கள்ல, வரும்போது ஒரு கைப்பற்றுறதுக்குன்னு யாரை நியமிக்க பிடிச்சி அவர் தான் வருவார். 2 விதமான மலக்குகளை போய் ஒவ்வொருத்தனை உயிரை கைப்பற்றும் போதும் நீ பிடிக்கிறியா நான் பிடிக்கிறான்னு டிஸ்கஸ் பண்ணி சண்டை போட்டு கைப்பற்ற மாட்டாங்க. கைப்பற்றுறதுக்குன்னு உள்ள மலக்கை நியமித்தார்னா அவர் பாட்டு எடுத்துகிட்டு போயிடுவார். நல்லவனையும் அப்படி கைப்பற்றுவார், கெட்டவனையும் கைப்பற்றிட்டு போயிடுவார். அவனுக்குள்ள மலக்கள். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது 497 வசனத்தில் சொல்கிறான், இன்னல்லதீன தவஃபாஹுல் மலாயிகத்துல் ஆலிமி அம்புசியும், அநியாயக்காரங்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் பொழுது காலு ஃபீம குன்தும், எப்படிப்பா நீங்கள் இருந்தீங்க என்று கேட்டுக்கொண்டு கைப்பற்றுவார்கள் அப்படின்னு வருது. அப்போ அதே மாதிரி 850 வசனத்தில் இருக்கிறது, காஃபிர்களை மலக்குமார்களை கைப்பற்றும் பொழுது எல்ரிபூன உஜூஹகும் அதுபாரகும், அவங்களுடைய முகத்திலையும் அவனுடைய பின்புறத்திலையும் அடித்து உயிரை கைப்பற்றி கொண்டு போவார்கள்
அப்படின்ட்டு 8:50 இருக்கிறது. அதே மாதிரி 16:28 வந்து அல்லதீன தத்த வஃபாகுல் மலாய்க்கத்துல் ஆலிமி அம்புசியும் அநீதிழைத்த நிலையில் மலக்குகள் யாரை கைப்பற்றுகிறார்களோ கைப்பற்றும் போது ஃபால்கவு சலம அவங்க சரணாகதியை அந்த மலக்கள்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், எங்களை கைப்பற்றிடாது ஏண்டு மாக்குன்னா நாமளும் மின்சுயின் நாங்கள் தப்புலாம் செய்யலே வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் என்ன செய்வான், அப்போ உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான். அதே மாதிரி வந்து நல்லடியார்கள் உயிரை கைப்பற்றும் போது எப்படி வருது, 16:32 வருகிறது. அல்லதீன தத்த வஃபாகுல் மலாய்க்கத்து தையீபீன நல்ல தூய்மையான நிலையில் இருப்பவருடைய உயிரை எல்லாம் கைப்பற்றுவான். மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள். யக்குல்ன சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, உதுகுலுல் ஜன்னா சொர்க்கத்துக்கு நுழையுங்கள் என்று அப்படின்னு மலக்குமார்கள் சொல்லி கைப்பற்றுவார்கள் இருக்குது. அது 16:32. 32:11 ஒரு அற்புதமான ஒரு வசனமாக இருக்கிறது. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், எத்தவஃபாக்கும் உங்களை கைப்பற்றுவார்கள் மலக்குல் மௌத்தி மலக்குல் மௌத்து கைப்பற்றுவார், அல்லது உக்கிலபிக்கும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட, அதாவது ஒவ்வொரு ஆளுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு மலக்கு நியமிச்சிருக்கிறான். இந்த இஸ்ராயில் தான் மலக்குல் மௌத்துன்னு சொல்கிறாங்க, அது கட்டுக்கிறது. அது இஸ்ராயில்னு ஒரு மலக்கே கிடையாது. ஒரு ஆளுக்கு எனக்கு ஒரு மலக்கு, உங்களுக்கு ஒரு மலக்கு, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மலக்கு. ஏன் மலக்கு என்ன வரேன்னா என்னை கைப்பற்றுறது மட்டும்தான் அவருடைய வேலை. அந்த டயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பார், புட்டின்னு அங்கே அந்த ஆர்டர்னு பிடிச்சிடுவார் உடனே. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிரை கைப்பற்ற வானவர்கள் இருக்கிறார்கள் என்று 32:11 இருக்குது. அப்போ உயிரை கைப்பற்றுவதற்கு வானவர்களை நியமிச்சிட்டானே தவிர இங்கே வந்துட்டு 2 வகையான மலக்குகளை அனுப்பி நீங்கள் சர்ச்சை பண்ணி அவங்க டிசைட் பண்ணி எடுக்கிற மாதிரி எல்லாம் வைக்கவே இல்லை. இங்கே ரஹமத்துடைய மலக்குக்கு வேலை இல்லை, அதாவுடைய மலக்குக்கு வேலை இல்லை. உயிரை கைப்பற்றுறதுங்கிறது டிசைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இவன் போனானா இல்லையா, அவனை உயிரை கைப்பற்ற எந்த இடத்துல கைப்பற்றல நினைக்கிறானோ அந்த இடத்துல கைப்பற்றுமாறு அவனிடம் இருக்கிற மலக்கு இருப்பார். இந்த மலக்குகள்லாம் வேலை கிடையாது. ரஹமத் அதாபுடைய மலக்குகள்லாம் வேலையே கிடையாதுங்க. அவனை கைப்பற்றுற மலக்கை அல்ல அவனோட நியமித்து வைத்திருக்கிறான். எந்த இடத்தில் வைத்து கைப்பற்ற நினைக்கிறாரோ அவர் கைப்பற்ற போயிட்டே இருப்பார். அவர் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போவார். இல்லைன்னு கொண்டு போவார். நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கிட்டு பதிவு பண்ணுவாங்க, கெட்டதாக இருந்தால் தூக்கிட்டு போயிருங்கன்றுவாங்க. சிஜ்ஜீனில் கொண்டு வந்து கெட்டவங்களுடைய பதிவேடு அதில் கொண்டு ரெஜிஸ்டர் பண்ணுவார். எல்லாம் ஒரு மைக்ரோ செகண்ட் நடந்துடும். அதுக்கு பிறகு கொண்டு போய் தான் அந்த பரிசக்கூடிய வாழ்க்கையில் வச்சு அவனை வந்து தண்டிக்கிறது, சில சுகங்களை கொடுக்கறதெல்லாம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தை பாருங்கள். ஒருத்தன் இறந்துட்டான், இறந்ததுக்கு பிறகு மலக்குமாருக்கு என்ன வேலை? இறந்த உயிரை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் மலக்குல் மௌத். இங்கனுக்குள்ளே வெறும் பணம் தான் கிடக்கிறது. அந்த எடுத்துகிட்டு போனவர் என்ன செய்வார், அவர் இல்லின்னு கொண்டு போவார், இல்லை சிஜ்ஜின்னு கொண்டு போவார்னு இருக்குது. கொண்டு போன பிறகு பாலமுல் பரிசகளை கொண்டே விட்டுருவார். அங்கே போன பிறகு கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படும். அதுக்கு தனி ஆளுக்கு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வேலை கிடையாது. ரஹமத்துடைய மலக்கோ அது மாதிரி அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டு ஒழுங்காக பதில் சொன்னால் தூங்கு அப்படிம்பாங்க. கெட்டவனாக இருந்தாலும் அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வருகிறது. அப்போ வந்து ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனை என்ன மாதிரி மலக்குமார்கள் எந்த மலக்கு எடுப்பாங்க, எப்படி டீல் பண்ணுவார்கள் என்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக குரானில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க மலக்குமார்கள். இந்த பணத்தை நான் பணத்தை எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறாங்க? உயிரை தானே கைப்பற்றினா, ஏற்கனவே ஆல்ரெடி கைப்பற்றியாச்சே. இவங்க சண்டை போடுறதுக்கு முன்னாடியே கைப்பற்றியாச்சு. அது மாத்திரம் இல்லாமங்க அல்லாஹ் வந்து அவன் 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 டிசைட் பண்ணி சொல்லுவான், நீங்களாக பார்த்து மசோரா பண்ணி செய்யுங்கன்னு. எதுக்குமே எல்லாம் விட மாட்டாங்க. உயிரை அவன் நல்லவனில் சேர்க்குறதா கெட்டவனில் சேர்க்குறதாங்கிறது அளந்து பார்த்து செய்கிற மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், உணவு இப்படின்னா பிடிச்சிருவாங்க, விடுனா விட்டுருவாங்க. அதுதான் அல்லாஹ்வுடையது. அதில் நல்லவனில் சேர்க்குறதா கெட்டவனில் சேர்க்குறதாங்கிற முடிவு எடுக்கிற அதிகாரமும் மலக்குகள் மசோரா பண்ணி செய்கிற மாதிரி ஒரு நடுவர் வந்து தீர்ப்பளிக்கிற மாதிரியும் அல்லாஹ்வுடைய செட்டப் இருக்கிறது இல்லை. அவன் தௌபா கேட்டான்ல, அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், அதோடு முடிஞ்சு வச்சு கதை. அல்லாஹ் அவன் ஏற்றுக்கிட்டான் என்பதோடு முடிஞ்சு போய்விட்டும் போது இந்த மலக்குமார்கள் வந்து அதில் சர்ச்சை. அதில் வேடிக்கை முஸ்லீமுடைய ஹதீஸில் என்ன வரும்னு கேட்டால், முதல் செத்துட்டான்னு சொல்லிடுவாங்க, செத்த பிறகு சண்டை நடக்கும், அதுக்கப்புறமேல உயிரை கைப்பற்றுவான்னு 2வது வரும். அதில் என்ன வரும், முஸ்லீமுடைய ஹதீஸிலேயே ஆரம்பிக்கும் போது அவன் செத்த உடனே சண்டை போடுவாங்கன்னு வரும். சண்டை போட்ட உடனே கடைசியில் எந்த ஊருக்கு அருகில் இருக்கான்னு அளந்து பாருங்கள், அளந்து பார்த்துட்டு எந்த ஊரை நோக்கி பயணப்பட்டானோ அந்த ஊருக்கு தான் நெருக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லி முடிவாயிரும். முடிவானு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ராமத்துடைய மலக்க ஒன்றை கைப்பற்றுவாருங்கிறது. கைப்பற்ற என்ன இருக்குது, தான் கைப்பற்றியாச்சு ஏற்கனவே. அவன் செத்தானே கிடக்கிறான். அப்போ செத்து கிடக்கிற ஒருத்தனை வந்து அப்படி செய்வார்னு சொல்லும் பொழுது இது வந்து செத்த பிறகு நம்ம சர்ச்சை மலக்குமார்கள் சர்ச்சை பண்ணுவார்கள் என்பதற்கு போட்டு விளக்கம் சொல்கிறாங்க. மலக்கு சர்ச்சை பண்ண மாட்டாங்களாண்டு. அடே மலக்கு சர்ச்சை பண்ணுவாங்கிற டாபிக் இல்லை, இந்த சம்பவத்தில் என்ன சொல்லப்படுதோ அந்த சர்ச்சை இருக்குமா. செத்ததுக்கு பிறகு மலக்குமாருக்கு என்ன வேலை, அது அதுக்கு தான் நியமித்து வச்சுருக்கிறானே, அவங்களும் அதை பார்த்துக்குருவாங்க.
கபரில் முன்கரணைக்கிற மலக்கள் நியமித்து வச்சுருக்கிறான். உயிரை கைப்பற்ற மலக்குள் மௌத்தை நியமித்து வச்சுருக்கிறான். அவருக்கு எடுத்துக்கிட்டு வர போயிட்டார். போனதுக்கு பிறகு அந்த மலக்கெல்லாம் இங்கே வர்றாங்க. அளந்து பார்க்குற வேலைக்கு என்ன இருக்குது? அப்போ இங்கே அளந்து பார்த்தா அவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டாரா உயிரை அவர் கொண்டு போயிட்டார். இவங்க அளந்து பார்த்தாங்கன்னு வருது. அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இது இருவகை வானவர்களை வைத்து தான் அல்ல உயிரை கைப்பற்றுவானா? யாரையாவது கைப்பற்ற நினைச்சான்னு சொன்னால் ரஹமத்துடைய மலக்கை அனுப்பி அதாபுடைய மலக்கை அனுப்பி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவனை எதில் சேர்க்குறன்னு முடிவு எடுத்து கைப்பற்றுங்கன்னு சொல்லுவானா அல்லா? அப்போ அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஆளுக்கு தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கு தான். ரஹமத்துடைய மலக்கு அதாபுடைய மலக்கு கணக்கெல்லாம் கிடையாது. உயிரை கைப்பற்றுறதுக்கு உயிரை கைப்பற்றுறவருக்கு அந்த டியூட்டி கிடையாது. நல்லவனாக இருந்தாலும் பிடிப்பார், கெட்டவனாக இருந்தாலும் பிடிப்பார். அவருடைய வேலையெல்லாம் என்னென்னு கேட்டால் உயிரை கைப்பற்றிட்டு போகிற ஒன்று தான். கெட்டவனை கைப்பற்றும் அந்த ஆண்டை அடித்து கைப்பற்றுவார், நல்லவனை கைப்பற்றும் வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்கன்னு கூட்டிகிட்டு போவார் என்று இருக்கிறது குர்ஆனில். அப்போ நல்லவனை கைப்பற்ற நியமிக்கப்பட்ட மலக்கு அந்த வேலையை செய்வார். அப்போ அந்த மாதிரி அந்த ஹதீஸை சொன்னால் கூட ஓரளவுக்கு குர்ஆனுக்கு ஒத்து வருதுன்னு சொல்லிடலாம். அல்லாஹ் கைப்பற்றும் போது அந்த மலக்குல் மௌத்து கேட்டார், இறைவா இவனை எப்படி நான் அடித்து கைப்பற்றவா அன்பாக கூட்டிகிட்டு போவான்னு அந்த மலக்குல் மௌத்து கேட்டார்னு சொன்னாலாச்சே குர்ஆனில் சொன்னதை ஒட்டுன ஒரு விளக்கமாக இருக்கிறது. இதில் மலக்குல் மௌத்துன்னு ஒரு அல்லாஹ் நியமித்து ஒரு சிஸ்டத்தை அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அதுக்கடையில் குறுக்கீடு செஞ்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறான்னா அது என்னத்துக்கு? இது அவங்க சண்டை போட்டு எதுக்கு சண்டை போட்டாங்க? பாடிக்கா வேண்டியா? இந்த பாடியை தூக்கிட்டு என்ன செய்ய போகிறாங்க? அப்போ அந்த பாடியை அந்த மக்கள் கொண்டு அடைக்கிடுவாங்க. வழங்குதா? அது ரூஹை ஆலமுல் அர்வாஹ் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால் மலக்குகளை பற்றி நமக்கு ஒரு மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இது இருக்குதா? அப்போ இதுக்கு பதில் ஆய்வு விளக்கன்னு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்களே, இதெல்லாம் அவ்வளோ பேரும் சேர்ந்து கூடியிருக்கிறாங்க. கூடி இருக்கும்பொழுது இதில் என்ன சொல்லப்படுது? மலக்கு ஏன் சண்டை போடுறாங்க? உயிரை கைப்பற்றிருக்கு. இதெல்லாம் நீ யோசிக்கணுமா இல்லையா? உயிரை கைப்பற்றிருக்கு மலக்கு தனியாவில் இருக்கிறாங்க. அவங்க கைப்பற்றிட்டு போயிடுவாங்களே. கைப்பற்றிட்டு போன பிறகு இந்த பணத்துக்கு எதுக்கு சண்டை போடுறாங்க? அப்படி நடந்து இருக்குமான்னு அப்படி சிந்திக்கணுமா இல்லையா? எல்லோரும் சேர்ந்து ஆய்வு பண்ணாங்களாம். இதில் பிழை இல்லைன்னு கண்டறிஞ்சிட்டாங்களாம். என்ன ஆய்வு பண்ணாங்களாம்? தேவையில்லாத 4 பாயிண்ட் எடுத்து இந்த 4 பாயிண்ட் இதில் இல்லை, நீ சொன்ன 4 பாயிண்ட் தேவையில்லை, நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு சொல்லி. இப்போ மலக்கு யார் கைப்பற்றுவா உயிரை? கைப்பற்றின பிறகு இவங்களுக்கு என்ன வேலை? கைப்பற்றிட்டு போன பிறகு என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ கைப்பற்றினோன்னு மலக்குமார்கள் எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு இருக்க உயிரை எடுத்துட்டு கபருக்கு நேராக போவாதுங்க. கைப்பற்றின செகண்டு இல்லையின் நல்ல ஒரு பதிவீடு மேலே இருக்கிறது, அங்கே கொண்டு போவாங்க. அங்கே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லவனில் பதிவு செய்ததாக தகுதியானவனாக இருந்தால் கொண்டு வான்னு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இவனை இல்லைன்னு கொண்டு போயிடுவாங்க. அதில் பாதாளத்தை கொண்டு வருவாங்க. அவனை அங்கே உள்ள ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணுவாங்க. அடுத்த செகண்டு கபருக்கு கொண்டு போவாங்க, பர்சகுக்கு. அதுக்கப்புறம் தான் விசாரணையெல்லாம் நடக்கும். இப்படி எல்லா செட்டப்புகளுமே அதுக்கு என்று நியமிக்கப்பட்ட மாணவர்கள் வழியாக நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், செத்து போன பிறகு சண்டை போடுவாங்களா? சரி, செத்து போன பிறகு எதுக்கு சண்டை போடுறது? உயிரை கைப்பற்றிருக்குன்னு வருது. செத்து போயிட்டாராம், சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அப்புறமேலே ரஹமத்துடைய மலக்கு உயிரை கைப்பற்றுறாராம். செத்து போனவனுக்கு உயிர் கொடுத்து கைப்பற்றினான்ல. அப்போ நல்லா ஒரு குழப்பி அடிக்கிற ஹதீஸ் நல்லா தெரியுது. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க என்பதற்கு அந்த வாசகங்களை நமக்கு ஆதாரமாக இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டால், இது ஒரு கேள்வி. முதல்ல 100 கொலை செஞ்சுட்டு ஒருத்தன் இருக்க முடியாது. இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு, அதை அவங்க கடைப்பிடிப்பாங்க. அதன்படி என்ன செய்ய முடியாது, ஏதோ 1-2 கொலையில் தப்பிச்சிட்டு போக முடியுமே தவிர ஒரு 7-8 கொலை நடந்தவனே கம்பல்சரியாக மாட்டிடுவான், ஏதாவது ஒன்றில் மாட்டிடுவான். அவனை தீர்த்து கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி திமுறை அவன் நடந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அந்த சம்பவமே என்னவாயிருச்சு? இல்லை அதை வச்சு கொலைக்கு மன்னிப்பு இல்லையானலாம் வாதம் பண்ணக்கூடாது. இந்த 100 கொலை செஞ்ச முடியுமாங்கிறது தான் டாபிக் ஒன்று இஸ்ரேல் மக்களில். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால், மலக்குமார்கள் சம்மந்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதில் பல முரண்பாடு இருக்குது. இஸ்லாமிய குர்ஆனுக்கு நேர் மாற்றமான விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அது மாதிரி ஒரு மனிதன் இறந்ததுக்கு பிறகு அந்த பாடி சம்மந்தமாக சர்ச்சைக்கு வேலையே கிடையாது. உயிரை கைப்பற்றுறதுக்கும் சர்ச்சை நடக்காது. ஏன்னு கேட்டால் அது இவங்களுடைய வேலை கிடையாது. உயிரை கைப்பற்ற ரஹமத்துடைய மலக்குடைய வேலையா, அதாபுடைய மலக்குமாருடைய வேலையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லாம் நியமித்து வச்சுருக்கான். குல்யத்தை வஃபாக்கும் மலக்குள் மௌத்து இல்லது உக்கிலைபிக்கும். உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத்து உங்கள் உயிரை கைப்பற்றுவார். அப்போ எனக்கும் நல்லா நியமித்து வச்சுவிட்டான். நான் ஊருக்கு அந்த பக்கம் செத்தாலும் சரி தான், இந்த பக்கம் செத்தாலும் சரி தான், எந்த இடத்தில் நான் சாவணும்னு நியமித்து வச்சுருக்கிறானோ ஆர்டர் போடுவான் அல்லாஹ், உடனே தூக்கிட்டு போயிடுவார். அப்போ தூக்கிட்டு போயிட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் உயிரை கைப்பற்றிட்டு போயாச்சு. கைப்பற்றிட்டு அல்லாஹ் ஒரு சிஸ்டத்தை நிலைநாட்டின பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க? சண்டை போடுறாங்களே. எப்படி
நான் கொண்டு போகிறதா நீங்கள் கொண்டு போகிறதா சண்டை போட்டு என்ன அடுத்து அவங்களுடைய அடுத்த ரோல் என்ன? குர்ஆன் ஹதீஸ் இப்படி அவங்களுடைய ரோல் என்ன? இறந்தவனுடைய உயிர் சம்பந்தமாக இவங்களுக்கு என்ன ரோல் இருக்குது? கபருக்கு போயிடுறாங்க. கபரில் தனியாக அதுக்குன்னு உள்ள ஆளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கா, அது அங்கே போய் பார்த்துக்கிற வேண்டிய விஷயம். இங்கே என்னத்துக்கு வந்துட்டு எதில் சேர்க்குறேன்டா வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த நல்லா தெரியுது. இது வந்து உளறல் மாதிரி இது ஒரு கற்பனை செஞ்சுருக்கிறாங்க என்பது அது வழங்குறது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், அதாவது நடுவில் கிடக்கிறான் செத்து போனவன். எங்கே நடுவில் இருக்கிறான்? எந்த ஊர்லேருந்து புறப்பட்டானோ அந்த ஊருக்கும், எந்த ஊரை நோக்கி போகிறானோ நல்லவர்கள் வாழக்கூடிய ஊர்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதை நோக்கி போகிறான்ல அந்த ஊருக்கும் நடுவில் செத்து போயிட்டான். நடுவில் செத்த உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவன் போக நினச்சான்ல அந்த எல்லையை நெருங்கிட்டான்னா அவனை வந்து அதில் சேர்த்துக்கிறது, நெருங்கலைன்னு சொன்னால் இதில் சேர்க்குறதுங்கிற மாதிரி இதில் வருகிறது. ஆனால் அவன் தௌபா செஞ்சிட்டான்ல, தௌபா செஞ்ச உடனே அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? அவன் அந்த புறப்படவே இல்லைங்க, அவனுக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா? ஒருத்தன் கொலை செஞ்சு இவனே கொலை செஞ்சு விட்டான்ல, கொலை செஞ்சுட்டு ஒரு எட்டு கூட எடுத்து வைக்கல, அங்கனுக்குள்ளே செத்துட்டான் இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? இவன் வந்து ஊரை விட்டு அங்கே நடந்து போகல, அவன் மன்னிப்பு இல்லை போனால் தௌபா அல்ல கணக்கில் எடுப்பானா? அவன் தான் தௌபா தாயிபன் இல்லாஹின்னு அதில் வருது. அல்லாஹ்வை நோக்கி தௌபா செஞ்சவராக வந்துட்டார். தௌபா செஞ்சு வந்துட்டா அவர் இங்கனுக்குள்ளே மூத்தானா தான் என்னண்ட அவர் தான் தௌபா செஞ்சிட்டார்ல, தௌபா செஞ்சிட்டாரு. அந்த ஊருக்கு போனால் என்ன, இந்த ஊருக்கு போனால் என்ன, எந்த ஊரில் புறப்பட்டாரோ அந்த ஊருக்கு நெருக்கமாக இருக்கட்டுமே, அவர் தான் தௌபா செஞ்சிட்டாருன்னு அந்த ஹதீஸுடைய வாசகமே வருது. முஸ்லீமுடைய வாசகம் என்ன வருதுன்னு கேட்டால், ரஹ்மத்துடைய மலக்கள் அதைத்தான் சொல்கிறாங்க. எப்படி இவன் வந்து தௌபா செஞ்சவன், அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சவனாக வந்தவன், அதனால் நான் தான் எடுத்துக்கிறேங்கிறார். அப்போ தௌபா செஞ்சவன் வந்துட்டான்ல, அது எங்கே மூத்த போனால் என்னங்கிறான்? அல்லாஹ் வந்து தௌபாவை எக்பல தௌபத்தன் இபாதிகி, அடியார்கிட்ட தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆளாக போயிட்டார்ல, அப்படி போனாரையானால் இவர் எங்கே செத்தா என்னங்கிறான்? இந்த ஒரு அடி எடுத்து வச்சுட்டே செத்துட்டான்னு வைங்க, அப்போ அவனுக்கு கிடச்சிருமா இல்லையா? அதான பேசிக்கான ஒரு விஷயம். என்ன, ஒருத்தன் வந்து போர் செய்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறான், போர் செய்ய முடியலை, மற்றவங்களாம் போருக்கு போயிட்டாங்க, இவனுக்கு இப்போ ஒரு சூழ்நிலையினால் போக முடியாதனால வந்து ஊரில் தங்கிட்டான். இவனுக்கு போர் செஞ்ச கூலி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும்ன்ற சொல்கிறாங்கல்ல. மதீனாவில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், நம்ம என்ன செய்கிறோமோ அதிலெல்லாம் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. இல்லா ஷரக்குக்கும் பிள்ளஜரி, நம்ம வாங்குகிற கூலி அவங்களுக்கும் கிடைக்கும். ஹபிஸ் அவங்களுக்கு உதுரு, அவங்களுக்கு ஒரு தங்கடம் ஏற்பட்டு போச்சு, அதனால் வராமல் இருக்கிறாங்கங்கிறாங்க. அப்போ ஊரை விட்டு கிளம்பாட்டால் கூட கூலி கிடைச்சிருமே. ஒரு நீயத்து வைக்கிறோம், அல்ல அளந்து பார்த்து உகது போர்க்களத்துக்கு அருகில் சென்று விட்டானா, தூரத்தில் இருக்கிறானா நடந்து பார்த்தா எடுப்பான். எப்போ நீ நீயத்து பண்ணனையோ பக்கத்து பக்கம் அஜுர்கள் அல்ல, அவனுடைய கூலி அவனுக்கு கிடைத்து விட்டது. இவன் தௌபா செஞ்சிட்டான்ல, தௌபா செஞ்சது போய் இனிமேல் நல்லவனாக வாழ்வதற்காக வேண்டி வேணால் அந்த ஊருக்கு போகிறான்றத ஒரு தனி செயல் தவிர மன்னிப்புக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அல்லது மன்னிச்சுட்டானே, மன்னிப்பு கேட்டானா இல்லை மன்னிச்சிருவான். அப்போ தௌபா செஞ்ச உடனே அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்து விடும் என்றால் அவன் எங்கே செத்தா என்னங்கிறான்? அதில் ஊரை விட்டு புறப்படுன்னு சொன்னால் ஒரு மனிதர் சொன்ன யோசனை தானே இந்த ஹதீஸ் பிரகாரம். இந்த ஹதீஸ் பிரகாரம் இந்த ஊரில் அந்த ஊருக்கு போனால் தான் உனக்கு மன்னிப்பு கிடைக்குங்கிறது வகி வந்துச்சு அவருக்கு. அந்த மனிதன் சுயமாக தானே அந்த ஆலிம்ங்கிற ஆள் சொல்லியிருக்கிறாரு. ஆலிம்கிட்ட போய் கேட்குறாருல, அந்த ஆலிம் என்ன சொன்னார்? உனக்கு மன்னிப்பு இருக்குப்பா, யார் இப்போ குறுக்க நிற்க முடியும்டார்ல, அது வரைக்கும் தான் கரெக்டு. நீ இந்த ஊருக்கு போன்னு சொல்வது மன்னிப்புடைய நிபந்தனையா? அது அல்லாவா சொன்னா? வகையில் சொன்னால் தானே அது மார்க்கமாகும். அல்லாஹ் செஞ்சானா தான் நீங்கள் அதை நியாயப்படுத்தி பேசணும். இது அல்லாஹ் சொன்னதாக வரல. இது வந்து அல்லாஹ் வந்து இப்படி ஏற்படுத்த மாட்டானா, இப்படி ஒரு ஏதாவது செட்டிங் பண்ணி எல்லாம் மன்னிக்க மாட்டானான்னு சொல்லி முட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது அல்லாஹ்வா சொன்னான்? இது அல்லாஹ்வுடைய கூற்றா, அந்த மனிதனுடைய ஒரு கூற்றா? அல்லாஹ்வுடைய விஷயம் என்னடா மன்னிக்கிறது மட்டும்தான், மன்னிச்சுட்டான்ல. இப்போ வந்து அந்த மனிதர் சொன்னார்ல, 2 வாசகம் சொல்கிறார். யார்? ஒரு பெரிய அறிஞர்கிட்ட கருத்து கேட்ட உடனே எனக்கு மன்னிப்பு உண்டான்னு கேட்ட உடனே அவர் 2 செய்தி சொல்கிறார். ஒரு செய்தி மார்க்கத்தின் வகை அடிப்படையில் இல்லை, வகையில் சொல்லப்பட்ட செய்தி, எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டு உம்மத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அது என்னது? மன்னிப்புக்கும் அல்லாஹ்வுக்கு இல்லை குறுக்க எவன் மன்னிக்க முடியும்? அல்லாஹ் மன்னிக்கிறவன், அது குறுக்க நின்று எவன் மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு ஒரு வாசகம் சொல்கிறார்ல. அது ஆதியிலேருந்தே உள்ள இறைவனுடைய ஸ்டைல் அதுதான். அதனால் அந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லிவிட்டார். அதுக்கு ஆதாரம் காட்ட தேவையில்லை, அது இருக்குது. ஆதாரம் இன்னைக்கு குர்ஆனில் இருக்கிறது, எல்லா வேதங்கள்லையும் இருக்கிறது. எல்லா நபிமார்களுடைய சமுதாயமும் இப்படி தான் நம்புனாங்க. எப்படி நம்புனாங்க? அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டான்னா அது அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்க நினச்ச ஒரு ஆளை மன்னிக்கக்கூடாதுன்னு சொல்ல இவனுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொன்னார்ல, அது கரெக்டாக சொல்லிட்டார். ஒன்று, அதுக்கு என்ன கேட்க வேண்டியதில்லை, இவர் எப்படி சொன்னார்னு கேட்க வேண்டியது நானே சொல்லுவேன், நீங்களே சொல்லுவீங்க. அதே நேரத்தில் வந்து 2வது விஷயம் சொல்கிறார்.
நீ அந்த ஊருக்கு போயிரு, நல்ல மக்களாக இருக்கிறாங்க, அங்கே போய் இருந்தீங்கன்னா நீ நல்லவனா வாழ்வ. அதுக்கு தான் அங்கே போக சொல்கிறார். இந்த ஊர் கெட்ட ஊராக இருக்கே, இங்கிட்டு வந்துடாத, இவங்களுடைய பழக்கம் உன்னை ஒட்டிக்கிற, மறுபடியும் நீ நல்ல மக்கள் இருக்கிற ஊருக்கு போனீங்கன்னா உன்னுடைய கேரக்டரில் மாற்றம் ஏற்படுங்கிறார்ல. அது அவராக சொன்ன ஒரு யோசனை, அது வஹியில் சொன்னது கிடையாது. ஏன்னா அது வஹி அவருக்கு வராது, அவர் நபி இல்லை, ஒரு மனிதர் தான். அன்றைக்கு ஒரு மனிதர் தான் இதை சொன்னாரே தவிர அதை ஊருக்கு நெருங்கினா என்ன, நெருங்காட்டி என்ன, அந்த ஊருக்கு போகிறது மன்னிப்புடைய ஒரு வழிகாட்டுதலில் வருமா? அது இறைவனுடைய ஏற்பாடாது. ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸ் சொன்னாலும் அதில் அந்த ஹதீஸ் பிரகாரம் அந்த ஆலோசனை சொன்ன ஆள் யார்? ஒரு மனிதர் தானே, ரஜுல் தானே வருது, ஒரு ஆலிம் தானே வருது. ஒரு ஆலிம் சொல்கிறாரு, உனக்கு மன்னிப்பு வேண்டுமாக இருந்தால் நீ அந்த ஊரை நோக்கி போன்னு சொல்கிறார். அவள் ஊரை நோக்கி போக சொன்னது மன்னிப்புக்கு நிபந்தனை ஆகுமா? இவர் எங்கே அதை கண்டுபிடிச்சார்? அந்த ஊருக்கு போனால் தான் மன்னிக்கப்படும்னு அல்லாவே சொன்னான்னு வைங்க, அல்லாஹ் நினச்சதை செய்வான்ட்டு போயிடலாம். அப்படி அந்த மாதிரி பதிலும் கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ் நினச்சதை செய்வாங்கிற விஷயம் யார்? அது அல்லாஹ் செய்யலையே, அல்லாஹ் செஞ்ச விஷயத்துக்கு நீ அதை சொல்லணும். இது அல்லாஹ்வுடைய வஹி, அவருக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான், அந்த ஊருக்கு போக சொன்னான் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எப்படி வஹி அறிவிப்பான் ரெண்டாவது கேள்வி வரும். அப்படி இல்லாட்டா, அப்படி வராட்டா கூட இந்த கேள்வி கேட்க முடியாது. சரி, அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான், அதை பற்றி நம்ம கேள்வி கேட்க முடியாதுன்றான். நீங்கள் சொன்ன அந்த சம்பவத்திலேயே அல்லாஹ் சொன்னான்னு வருதா? ஒரு மனிதன் அவனுடைய கருத்தை சொல்லியிருக்கிறான் அந்த ஊருக்கு போன்னு சொல்லி. ஒரு மனிதன் சொன்ன கருத்து பிரகாரம் அந்த ஊரை நெருங்கினா என்ன, நெருங்காட்டி என்னங்கிற, அது ஒரு மனிதனுடைய செய்தி தானது. அப்போ ஒரு மனிதன் எடுத்த ஒரு முடிவை அல்லாஹ் எடுத்த முடிவு மாதிரி வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு இதில் முரண் இல்லைங்கிறாங்க. எவ்வளோ கூறுகட்ட விளக்கம் என்று பாருங்கள். அது ஒரு விஷயமாச்சா. அதுக்கடுத்து என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டால், அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, மலக்குமா சண்டை போட்டாங்கல்ல, அது அல்லாவே சொன்னான் என்று புகாரில் வருகிறது. முஸ்லீமில் ஒரு வானவர் மனித வடிவத்தில், ஆதமியுடைய வடிவத்தில் என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டு பஞ்சாயத்து பண்ணான்னு வருது. அதில் என்ன புகாரில் வரக்கூடிய கருத்துப்படி என்ன வருதுன்னு கேட்டால், இவர் நடுவில் கிடக்கிறார்ல, நடுவில் கிடக்கும்போது அந்த மதுரைக்கும் திருச்சிக்கும் நடுவில்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். மதுரைக்கும் திருச்சிக்கும் நடுவில் இருக்கிறார். இப்போ இவர் மதுரை பக்கம் நெருக்க வேண்டியிருக்கு. மதுரை பக்கம் நெருக்கணுமாக இருந்தால் அந்த மதுரையை நோக்கி அந்த மதுரை கொஞ்சம் நவண்டு வரணும் இவர் பக்கம், வழங்குதா? திருச்சி என்ன செய்யணும்னு கேட்டால் இவரை விட்டு கொஞ்சம் தள்ளி போகணும். அப்போ அளந்து பார்த்தோம்னு சொன்னால் இவர் மதுரைக்கு நெருக்கமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட அல்லாஹ் என்ன செஞ்சானா, மதுரைக்கு அறிவிக்கிறானா. மதுரைக்கு என்ன செஞ்சான், நீ கொஞ்சம் நெருங்கி வா. திருச்சிக்கு அறிவிச்சானா, நீ இந்த பாடியை விட்டு கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னோடனே இப்போ நடுவில் கிடந்தவர் நினைஞ்சிட்டாருன்னு கேட்டால் மதுரைக்கு நெருங்கிட்டார். மதுரைக்கு தானே புறப்பட்டு போனார், நெருங்கிட்டார். இப்போ அளந்து பார்த்தோம்னு சொன்னால் இவருடைய பாடி மதுரை கிட்ட தான் கிடக்குது, இவருடைய பாடி திருச்சியை விட்டு தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்கங்கிறீல்ல. இது போகிற போக்கில் செஞ்சு சொல்லிட்டு போகிறதுக்கு அல்லாஹ் என்ன வேண்டாலும் செய்வான்னு சொல்லலாம், ஓடுற விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த ஒரு செயல் நடந்தால் என்ன ஏற்படும்? அதாவது பாடி இங்கே கிடக்குதுங்க, இது மதுரை நவண்டு வருதுன்னா என்னமோ ஆடு மாடு நவண்டு வர்றோமா நினச்சிக்கிட்டு அந்த அதிசயம் விளங்குறாங்க. மதுரை நவருதுன்னா என்ன அர்த்தம்? மதுரைன்னா நிலந்தானே, நிலப்பரப்பு நகர்ந்துச்சுன்னு சொன்னால் மதுரை அந்த கோட்டில் உள்ள அம்புட்டு ஊர்களுமே என்ன செஞ்சிடறேன், கதி கிளங்கி போய் பூகம்பம் ஏற்பட்டு ஒரு சின்ன நூலளவுக்கு நவண்டாலே பல கட்டிடங்கள் தரசன்னு இடிஞ்சு விழுந்துடும். பூமி ஒரு அளவுக்கு நகர்ந்து இந்த பாடிக்கு கிட்ட வரணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மதுரைங்கிறது இப்படி நெருக்கி வந்துச்சுன்னு சொன்னால் என்னவாயிரும், அதுக்கு பின்னுள்ளவைகள்லாம் அது நெருங்கிட்டே வரணும். அப்படி நெருங்கி வந்தால் ஒட்டுமொத்த பூமியும் அது பாதிக்கும். ஒரு இடத்துல அப்படி நகர்ந்துச்சுன்னு சொன்னால் மதுரைக்கு அடுத்த ஊர் அது நகரம், அதுக்கு அடுத்த ஊர் நகரம், அதுக்கு அடுத்த ஊர் நகரம், நகரம்னா நடுவில் கேப் விழுந்து போயிருமே அது நகரம். அப்படி ஒட்டுமொத்த பூமியே அப்படி நகர்ந்தால் உலகம் முழுவதும் பூகம்பம் ஏற்பட்டு போயிடும். இப்படி ஒன்று நடந்திருக்குமே ஆனால் உலகம் முழுசும் பூகம்பம் ஏற்பட்டு போயிடும், கத்தி கலங்கி போய் அது மாதிரி பல விஷயங்கள் நடந்து போயிடும். அதே மாதிரி அது ஒரு பக்கம் போகும்போது இந்த பக்கம் இது பின்வாங்கி வர போகுது. ரெண்டும் பின்வாங்கி போனால் அது ரெண்டு சென்ட்ரல் பாயிண்டில் ரெண்டு முட்டிக்கிறோம். இப்போ அந்த இடத்துல இன்னும் கடுமையான ஒரு பேரழிவு ஏற்படக்கூடிய பூகம்பம் ஏற்பட்டுரும். அப்போ இந்த பாடியிலேருந்து இந்த பக்கத்துக்கு நவண்டு போனாலும் அங்கிட்ட உள்ள பூமி தள்ளிக்கிட்டே போகும்போது இது இழுத்துக்கிட்டே வரும். இது இழுக்க அது தள்ள, அப்போ ரெண்டும் சேரு கீழே 180 டிகிரி கீழே போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு முட்டு ஒன்று முட்டினா என்னவாயிரம், பூமி கம்ப்ளீட்டாக பூமி அன்றைக்கே கேமத்தினால் வந்திருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு பாடி எங்கே இருக்குன்னு நல்லா கருணையை கொண்டு மன்னிச்சிட்டுன்னு சொல்கிறத விட்டுவிட்டு கதை அளந்துருக்காங்க. நல்லா வழங்குது, அது கதைண்டு எப்படி நமட்ட முடியும்? அது மட்டுமா ஏற்படுங்கிறிய? பூகம்பம் ஏற்படுற மட்டும் கிடையாது, இதில் எல்லாமே அந்த சர்வே கிர்வே எல்லாம் மாறி போயிடும். ஏன் சொத்து உங்கள் சொத்தாக போயிடும். நவண்டு வச்சுன்னு வைங்களேன், ஏன் நவண்டுருச்சுன்னு சொன்னால் வேற ஒரு இடம் ஏன் இடத்துக்கு வந்துடும்.
அப்போ ஏன் சொத்து அது இல்லை நவண்டுருச்சு, அளந்து பார்த்தா நீ இங்கே இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எல்லை வச்சு சொத்து வச்சுருப்பான். அந்த சொத்தும் சேர்ந்து நவண்டுக்கிறோம். அந்த நிலம் நவண்டுருச்சுன்னு என்னவாயிரும், இவனுக்கு சொந்தமான அடுத்தவனுக்கு சொந்தமாயிரும். இது உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். பூமியை போய் நவட்டுறதுன்னு சொல்லும்போது நவட்ட முடியாது. பூமிங்கிற ஒரு உருண்டை, அது உருண்டையாக இருக்கிற தனியாக பிரித்து அறுத்து லட்டு கேட்க இருக்கிற மாதிரி அறுத்தெல்லாம் செய்ய முடியாது. ஒன்றோட ஒன்று தொடர்புள்ள ஒரு விஷயம். அப்படி நவட்டின காரணத்தினால ஏற்படுற அந்த அதிர்வு இருக்குல்ல, அந்த அதிர்வின் மூலமாக ஏற்படுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எல்லாமே இடம் மாறிவிடும். எல்லாமே என்னவாயிரும், மணப்பாறையில் இருக்கிறது அடுத்த ஊருக்கு சேர்ந்துடும். ராலிமலையில் உள்ளது மணப்பாறைக்கு வந்துடும். அப்போ அந்த சொத்து பத்து எல்லாத்துலேயுமே பெரிய பஞ்சாயத்து பெரிய பெரிய குழப்பம், உலகமே குழப்பத்தில் ஆகிவிடும். அப்படியான ஒருத்தருடைய சொத்து அடுத்தவனுக்கு, அதாவது இந்த பக்கம் உள்ளது முன்னேறுகிறது. முன்னேறக்கூடியதுன்னா என்ன ஆகும்னு கேட்டால், இதுக்கு பின்னாடி உள்ள ஒவ்வொரு உரையும் அது இழுக்கும், ஒன்று இழுக்கும். இது பின்னேறுகிறது, இது தள்ளும், ஒரே தள்ளும். இது அங்கிட்டு தள்ள, இது அங்கிட்டு இழுக்க, என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். பூமியில் எவ்வளோ பெரிய அப்படி ஒன்றை எல்லாம் செய்வானா? இந்த சூரியன் மறைஞ்சிமாங்கல்ல, அலிரலியவனுக்காக அந்த மாதிரி கதையில் உள்ளதான் இது. அலி அவர்களுக்காக நினைஞ்சிருச்சு, சூரியன் மறைஞ்சு போச்சு, வசரத்துள்ளன்னு சொன்னார். அதுக்காண்டி மறைஞ்ச சூரியன் உதிச்சுதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்கல்ல. ஒரு நபிக்கு கூட நடந்ததாக எழுதி வச்சுக்கிறாங்கல்ல. இது நடக்குமா? சூரியன் உதிக்கிற அவருக்கு மட்டும் பர்சனல் விஷயமா? மறைஞ்ச சூரியன் உதிச்சுன்னா உலகம் பூரா குழம்பி போயிருமே. உலகத்திலாம் நோன்பு திறந்தவன்லாம் என்ன செய்வான், அவன் என்ன செய்வான்? எவ்வளோ பெரிய ஒரு பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம எப்படி நிராகரிக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு அம்சம் இதில் இருக்குது. அப்படி நினச்சா என்ன செய்யலாம்னா, ஒரு காத்தடிக்கை செஞ்சு அந்த பாடி எந்த பக்கம் தள்ளி விட்டானா எவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்கும். வணங்குதா? அப்படி நெசமாக சொல்கிறேன். அப்படி கிட்டத்தில் அளவு தான் எடுப்பதாக இருந்தால் உலகத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல், பூமிக்கு எந்த பாதகமும் ஏற்படாமல், அல்லது இருக்கிற ஒவ்வொருத்தன் சொத்து அடுத்தவனுக்கு சொந்தமாகாமல், எங்கேயும் அதிர்வு ஏற்படாமல் இந்த ஒருத்தனுக்கு முடிவெடுப்பதற்காக வேண்டி பூமியை ஒரு ஆட்டாடிப்பிட்டான்னு வருது. பூமி என்ன சாதாரண விஷயம் கிடையாது. என்னமோ போகிற போக்கில் சிறு பிள்ளைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி இது அங்கிட்டு அவட்ட சொன்னான், எங்கிட்டு போக சொன்னான்டா, என்னன்னா ஆடு மாடு விரட்டி விடுற மாதிரி ஒரு விஷயமா? பூமிடா, நீ வசிக்கிற பூமி, இதை போய் இப்படி தள்ளி விட்டால் என்ன நடக்கும்? லேசான அதிர்வு வந்தாலும் ஒரு கட்டணம் மிஞ்சாதுங்க. அப்போ இவனை ஒரு ஜான் அளவுக்கு, ஒரு ஜான் நூல் அளவுக்கு வந்தாலே சரிஞ்சு போயிடும் பல பல பில்டிங்குகள். இது என்ன நடந்திருக்கிறது? ஒரு ஜான் அளவுக்கு இவன் நெருக்கி வந்துட்டானா. அளந்து பார்க்கும்போது ஒரு ஜான் அளவுக்கு நவறதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு இடைவெளி, எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும், எவ்வளோ அதிர்வு ஏற்படும், எவ்வளோ பெரிய சேதங்கள் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் செஞ்சு இந்த இவனுக்கான எடுப்பான முடிவு அப்படிங்கிறது. அது நெசமாகவே இந்த அளவு தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அது அல்லாஹ் சொன்னது கிடையாது. ஒரு மனிதன் சொன்ன ஒரு யோசனை தான் அது. அது எப்படி நீங்கள் செய்யணும் இருந்தால் கூட அல்லாஹ் லேசாக இதை செய்யலாமே. லேசாக என்ன செய்யலாம்? இந்த பாடி கிடக்குதா, ஒரு காற்று வேகமாக அடிக்க சொல்லி ஒரு உருட்டி விட்டு அங்கிட்டு வந்துட்டு போகிறான், அவ்வளோதானே. அவனை நம்பட்டி விட்டுருக்கலாமே ஒரு ஜானுக்கு. பூமியை போட்டு நெருக்கி பூகம்பத்தை ஏற்படுத்துகிற அல்லாஹ் எவ்வளோ ஹிக்மத்தானவன், நுண்ணறிவாளன். இதை செய்வதற்கு இப்படி வேலையை அவனா செய்வானா? நடந்தால் என்ன அதையா நீ செய்வேன் நான் செய்வானா? படைச்ச ரப்புல் ஆலமீன் எவ்வளோ ஹக்கீமாக இருக்கக்கூடியவன். அவன் என்ன செய்கிறான்? பூமி அப்படி செய்யாமல் காற்றடிக்க வச்சு தள்ளி விட்டுருக்கலாமே. அல்லது 2 பேர் அளக்கிற டேப்பில் என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு கம்மியாக வரும்போது சேப்புடைய அளவு சுருக்கி போடலாமல். இவர் அடிக்கிற அந்த டேப்பை அளக்கும் போது அதை சின்னதாக்கி அவர் இப்போ டேப்பை பெருசாக்கி விட்டுரு, இதான் கூடன்னு சொல்லலாமே. எத்தனையோ வகையில் அல்லாஹ் நினச்சா செய்வான். இது செய்வான் அல்லாஹ். இது அந்த அந்த இடத்துக்கு மட்டும் உள்ள பஞ்சாயத்தா? உலகத்துக்கே உள்ள பஞ்சாயத்து. இது உலகத்துக்கே ஒரு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சால் எல்லாத்துலையும் ஏற்படுற மாற்றம் வருமே. எல்லாம் மாற்றம் செஞ்சான்னா குழம்பிடுமே. சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் நிர்வாகம் பண்ணுறாங்கிறது அடிபட்டு போயிருமே. அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த 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 அம்சத்துக்கெல்லாம் அதில் பதில் இருக்குதா? அப்போ இல்லை. அதனால் இதில் இவங்க சொல்லக்கூடிய என்னென்னு கேட்டால், அந்த மன்னிப்பு உண்டா அப்படி இவங்கெல்லாம் 4 காரணத்தை போட்டு படித்தா சிரிப்பாக இருக்குது. இதை இணையதளங்கள்லாம் போட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமான ஆய்வுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்னோட ஆய்வு இருக்குது? இந்த ஹதீஸில் உள்ளது இவங்க சொல்கிற அந்த 4 விஷயம் தானா? இவங்க இந்த ஹதீஸில் 4 விஷயத்தை இவங்களாம் கண்டுபிடிச்சி இந்த 4ம் தவறுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்களே, அதான மேட்ரு. எதுலப்பா மேட்ரு? மலக்குமார்களை பற்றி நம்பிக்கையை தகர்க்குது இந்த ஹதீஸு. அப்படிங்கிற மலக்குள் மௌத்துனா என்ன? அதுக்கு மாற்றமாக இருக்குது. இது அதுக்கு பதில் சொல்லு. உங்களோட ஆய்வில் அதை காணாம். அப்போ ஆய்வுன்னு உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் சிந்திச்சு எத்தனை வகையான கேள்விலாம் அதில் வரும், அத்தனைக்கு நம்ம பதிலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இல்லை அதை செஞ்சுருக்கேனே. அன்னு சொல்ல போனால் இந்த கடந்த காலங்களில் மருத்துவ இணையதளங்கள் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்களே, அதையெல்லாம் தேடி பார்த்து
இதில் என்னென்ன கேள்விலாம் வருது நம்ம சொல்லத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் இருந்தால் பதில் சொல்லணும். பதில் இல்லைன்னா பேசாமல் விட்டுட்டு போயிட வேண்டியதானே. என்னென்னு கேட்டால் நாங்கள் சிலதை வச்சு ஆய்வு செஞ்சு நாங்களும் மாற்றுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறோன்னு காட்டுறாங்க. அது மாதிரி காட்டுனா வரவேற்கலாம். இல்லை, குப்பையாக இருக்குது. இதை எவனாச்சும் ஆய்வு ஒத்துக்குருவானா? இந்த ஹதீஸ் சரி பார்ப்பதற்காக வேண்டி இவங்க செய்யக்கூடிய அந்த காரணங்களும் இந்த வாதங்களும் சரியாக இருக்குமா? அப்போ அதை ஒன்று கவனிக்கணும். அதனால் இது ஒரு தவறான ஒரு விஷயம். அது வச்சணும்.